அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து மறுஜென்மம் எடுக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு அமைகின்றன. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் குரு பகவான் உச்சம் பெற நவம்பர் 11ஆம் தேதி வரை நேர்கதியிலும் அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை எந்தெந்த விஷயங்களில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அலட்சியம் வேண்டாம், அவசியமாக இன்னும் கருத்துமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அதிசார உச்ச பயிற்சி காரணமாக எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்று பார்க்கும்போது உறுதியாகவே ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வில் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தோஷமற்ற முழு சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் அமர்கிறார். எனவே அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் பல வகையில லாபமும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தை குரு பகவான் மாற்றி கொடுக்க போகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் சீராக அமையும். அது மட்டுமல்லாது திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் எதை முயற்சி செய்தாலும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு காரிய தடைகள் விலகும். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது காரிய தடைகள் விலகுவதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கும். பண நெருக்கடிகள் தானாக விலகும். எதிர்பாராத வகையில் மனதிற்கு பிடித்த பல நல்ல காரியங்கள் இனிமையாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் பயப்படாமல் தெளிவாக சிந்தித்து சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அவை உறுதியாக வெற்றிகரமாக அமையும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது தனது சுப பார்வையை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிக்கிறார். முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய தடைகள் விலகி புதிய பாதை புலப்படும் சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. இல்லத்தில் வேறு வகையான சுபகாரியங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடக்கூடிய வகையில் அற்புதமாக வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் போன்றவை விலகும். மாமன் மைத்துனர் வழியில் உறவு வலுப்படக்கூடிய சிறப்பான தருணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேலை அமைகிறது. திடீரென பணவரவு கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் சிறு முயற்சியிலே வெற்றிகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. முன்னதாக எதையும் சிந்தித்து அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று சரியான முறையில் திட்டங்களையும் யூகங்களையும் வகுத்து செயல்படுவதற்கான சந்தர்ப்பமும் விரைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லை, இந்த பிரச்சனையிலிருந்து மீளவே முடியவில்லை என்று நினைத்த பல பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீளவே முடியாது என்று நினைத்த பல பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமாக மீண்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளிவருவதோடு மட்டுமல்லாது சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் மகிழ்ச்சியான சூழலையும் நிறைவாக உருவாக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் விலகும். தொழில் உத்தியோக ரீதியான பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி காணக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புதிய தொழில் துவங்குதல் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை, முன்னேற்றத்தை
மேம்படுத்துதல் போன்ற காரியங்களை மிகவும் சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக அபரிவிதமான மாற்றம் உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானின் சுப பார்வை உரித்தான 3ஆம் இடத்தின் மீது பதிகிறது. 3ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சகாயஸ்தானத்தின் அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் குருவின் சுப பார்வை அவர் மீது பதிவதால் குரு மங்களயோகம் நிறைவாக கிடைப்பதால் நல்ல மாற்றங்கள் அபரிவிதமாக கிடைக்கும். ஒரு இனிமையான அற்புதமான தருணமாக இந்த வேளையை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார். குரு மங்களயோகம் நிறைவாக கிடைப்பதால் அனைத்திலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வெற்றிகரமாக கைகூடக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவான் உச்சம் பெற்று வலுவாக பார்ப்பதால் இந்த வேளையில் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். சுபகாரியங்களை முன்னின்று சிறப்பாக நடத்துவதோடு பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். இந்த வேளையில் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. நட்பு வட்டாரம் விரிவடைவதோடு மட்டுமல்லாது நண்பர்களாலும் சில ஆதாயம் விரைவாக கிடைக்கிறது. பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் பரிவிதமாக உண்டு. சிறு சிறு தொல்லை தந்த விஷயங்களில் இந்த தருணத்தில் அந்த தொல்லைகள் அனைத்தையும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் வளர்ச்சி அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ரீதியாக வந்த பல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி முழு சுகம் பெறக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு மங்கள யோகத்தின் காரணமாக உண்டு. தன வரவு சற்று தாராளமாக அதிகரிக்கும். உறுதியாகவே குரு பகவான் மிக வலுவாக லாபத்தில் அமர்ந்திருப்பதால் பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் விலகும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக அமையும். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வருட நரக வாழ்க்கை முடிந்து அனைத்து காரியங்களிலும் இனிமை திறக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே குரு பகவான் லாபத்தில் வலம் வருவதால் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். எனவே இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக நிறைவு பெறுவதோடு மட்டுமல்லாது மிக முக்கியமான சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கும். நூதனமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மாற்றக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. விழிப்புணர்வுடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. அலட்சியமில்லாமல் அவசியமாக கண்ணும் கருத்துமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்கள் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல சம்பளம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வருமானம் திருப்திகரமாக பொது வாழ்வில் அமையும். தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய ஒப்பந்தங்கள் மிகவும் சிறப்பாக கையெழுத்தாகும். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் திருப்திகரமான உத்தியோக சூழலானது அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வியில் நினைவாற்றல் அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெறக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் கௌரவம் அதிகரிக்கும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிப்பதோடு தனலாபம் நிறைவாக சேர்ந்து வரும் அற்புதமான நிலையாக உறுதியாக அமைகிறது. கன்னிராசிக்கார பெண்மணிகளின் பொருளாதார நிலை மிகப்பெரிய அளவில் உயரும். கன்னிராசிக்காரர்களுக்கு புனித பயணம் அதிகரித்து பல காரியங்களை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைப்பதோடு பல வருட நரக வாழ்க்கை முடிந்து ஜென்மம் எடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல காரியங்களும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.